நம்ம வந்து அதாவது நண்பர்கள் நமக்கு தேவை. வாழ்க்கை துணைங்கிறது எது? வாழ்வதற்கு வாழ்க்கை துணைனா வாழ்வதற்கு துணை தேவை அப்படின்னா, வாழ்க்கை துணைனா வெறும் கணவன் மனைவி மட்டும்தான் வாழ்க்கை துணை இல்லை. அப்பா அம்மா இவங்கெல்லாம் வாழ்க்கை துணை தான். வாழ்வதற்கு தேவையான துணைகள். உறவுகள் என்பது என்ன? வாழ்வதற்கு தேவையான துணைகள் தான். துணை இல்லாமல் உதவியோடு வாழணும், பிறருடைய உதவியோடு வாழணும். அது மாதிரி நண்பர்கள் இவங்க எல்லாருமே வாழ்க்கை துணை தான். நம்ம வாழ்வதற்கு தேவையான துணைகள். அதில் பிரதான துணை என்பது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி. அதாவது ஒரு முடிவு நம்ம வந்து ஒரு நண்பர்கள் நமக்கு இருக்கணும். தனிமையில் இருக்கக்கூடிய யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தனியாக இருக்கிறாங்கனாலே அவங்க யாரையுமே நம்பலை அப்படின்னு அர்த்தம். முதல்ல நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் தெளிவான பகுதி, நம்ம சரியாக தான் பயணிக்கிறோம், நம்ம எடுக்கிற முடிவு சரியாக இருக்கா அப்படிங்கிறது எதை வச்சுன்னா, உங்களுக்கு நண்பர்கள் இருக்கணும். 4-5 நண்பர்களாவது இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அந்த 4 பேர்ட்டையும் நல்ல ஆலோசனை கேட்கணும். இன்னும் அதிகமானவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு, குறிப்பாக நம்பிக்கையானவரிடம் ஆலோசனை கேட்கணும். சிலர் வந்து தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை வைக்கிற ஒரு உறவு அவங்ககிட்ட இருக்காது. ஆனால் பல பேர்கிட்ட பேசுவாங்க, மேலோட்டமாக பேசிட்டு போவாங்க. ஆனால் நம்பிக்கையான உறவுகள், ஒரு நண்பர்கள் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாமல் நீ பல பேர்கிட்ட பேசலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் எந்த நண்பர்களும் இல்லை அப்படின்னா நீ எடுக்கிற முடிவு தப்பாக தான் இருக்கும். நம்பிக்கை, அதாவது இவங்க சொன்னால் இவங்க நமக்கு நம்பிக்கைங்கிறது எப்படி? இவங்க நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க. அதாவது அவங்கள போல தான் என்னையும் நினைப்பாங்க. அதுபோல் என்னை போல தான் நான் என் நண்பனையும் நினைப்பேன். என் நண்பனுக்கு ஒரு வீழ்ச்சின்னா, என் நண்பனுக்கு ஒரு தோல்வினா அது எனக்கு ஏற்பட்ட தோல்வி அப்படின்னு நினைக்கிற அந்த உறவு தான் அந்த நம்பிக்கையான உறவு என்பது. அதுபோல் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தோழிகள் இருக்கணும். தோழிகள்னால் என்னது? தன்னை போல தான் தனது தோழியும், தனது தோல்வியோட வெற்றி தான் என்னுடைய வெற்றி, என்னுடைய தோல்வி என்னுடைய தோழியோட தோல்வியாக இருக்குது. அந்த மாதிரியான உறவு நம்பிக்கையான உறவுங்கிறது. அப்போது அது போன்ற உறவுகளிடம் நாம் ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை கேட்டு அந்த மாதிரி ஒரு 4-5 நண்பர்களாவது நமக்கு இருக்கணும். அது போன்ற உறவுகளிடம் நாம் ஆலோசனை கேட்டு நம்ம அதன் பிறகு தன்னிச்சையாக முடிவெடுக்கணும். அவங்க சொல்கிற பிறகு நம்ம கேட்கணும் அப்படி கிடையாது. அவங்க சொன்னால் சரியாக இருக்கும். அவங்க நமக்கு கெடுதல் நினச்சி சொல்ல மாட்டாங்க. நம்ம மேலே ஒரு அதீத அக்கறை எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க. இப்போது என்னுடைய நண்பன் கஷ்டப்பட்டான்னா அது எனக்கும் தான் கஷ்டம். அவனுடைய கஷ்டத்தில் நானும் தான் இருக்க போகிறேன். அப்படிங்கும்போது அவனுக்கு எந்த கஷ்டம் வராமல் நான் பார்த்துக்கணும். அவன் கஷ்டப்பட்டால் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, அவன் கஷ்டப்படும் போது நாளைக்கு நான் தான் கஷ்டப்படுவேன். இதுதான் நம்பிக்கையான உறவுகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஏன் நம்பிக்கையான உறவு சேர்த்துக்கணும் அப்படின்னா, அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, அவங்க கஷ்டப்பட்டால் நம்மளும் தான் கஷ்டப்படும். அந்த கஷ்டத்தோடு நாமும் தான் சேர போகிறோம், நாமும் சேர்ந்து கஷ்டப்பட போகிறோம். இப்போ நான் கஷ்டப்பட்டால் என் நண்பனும் கஷ்டப்பட தான் போகிறான். அப்படி இல்லை, அப்போ என்னுடைய கஷ்டத்தில் அவன் பங்கெடுத்துக்கல அப்படின்னா நான் இப்போ அவன் நண்பனாக இருக்க போகிறதில்ல, எனக்கு அவன் நம்பிக்கையான உறவனாக இருக்க போகிறதில்ல. அதனால தான் வந்து இந்த நம்பிக்கையான உறவுகள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதுல இந்த நம்பிக்கையான உறவுகள் 4 பேர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம். அல்லது முடிவை கூட கூட்டாக எடுத்துடலாம். நான் இதைத்தான் பண்ண போகிறேன்னு நீ 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சொல்லிடணும். சொல்லிட்டா சரி, உன்னுடைய அந்த முடிவுகளையும் நம்ம வந்து ஓகே, ஆனால் நம்ம ஒப்பீனியனே சொல்லிடணும். எனக்கு இதுதான் படுது, உன்னுடைய முடிவில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அதையும் நம்ம வெளிப்படையாக சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் வந்து சரியாக வாழ்வில் பயணிப்பதற்கு நம்ம சிந்தனை என்பது தெளிவாக இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நண்பர்கள் தேவை. நீங்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க, உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய உறவுகள் எதுவுமே இல்லை அப்படின்னா, தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தப்பாக தான் முடிவு எடுப்பீங்க. சரியான வழியில் போகவே முடியாது. நிறைய இடத்துல ஏமாந்துருவீங்க. அதனால் ஒரு மனிதர்களுடைய இயல்பு என்ன, அவங்களுடைய குணாதிசயம் என்ன, இதெல்லாம் எங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, இதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த உறவு முறைகள். நம்ம நண்பர்கள் எப்போவுமே வந்து நம்பிக்கையானவர்களாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் தான் சிலர் மேலே நம்பிக்கை வைக்க முடியும். சிலர் மேலே 100% நம்பிக்கை வைக்கலாம். சிலர் மேலே குறைவான நம்பிக்கை. ஆனால் நண்பர்கள் என்றாலே அவர்களிடம் 100% நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இதன் அடிப்படையில் நம்ம வந்து மனிதர்களை நம்ம அடையாளம் கண்டுக்கலாம். இந்த உலகத்தில் யார் எப்படி இருப்பா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த உறவு முறைகள் என்பது. உலகை புரிந்து கொள்வதற்கான, உலகில் உள்ள மனிதர்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு உரிமையோடு புரிந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த உறவு முறைகள் என்பது. நம்ம 4 பேர் இருந்தால் தான் இந்த உலகத்தை நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நமக்கு அப்படி யாருமே இல்லை அப்படின்னா உலகத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம வந்து ஒரு தெளிவான முடிவு, ஒரு பிரச்சனைகளில் வாழ்க்கையில் சரியான பாதையில் போகணும், நம்ம எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு எப்போ கிடைக்கும்? நம்ம ஏமாந்துக்கிட்டே இருப்பதை தவிர்க்க வேண்டும், ஏமாற்றத்தை தவிர்க்க வேண்டும். நாம் எடுப்பது சரியான முடிவு தான். தப்பான முடிவுகளே ஏன் அடிக்கடி எடுக்கிறோம், அல்லது அப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு நம்பிக்கையான உறவுகள் ஒரு 4 பேரை வேணும்.
அது நண்பர்கள். பெண்களுக்கு தோழிகள். அது மாதிரி உறவுகள் இருக்கணும். ஒரு பிரச்சனையில் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பெண் நண்பர்களும் இருக்கணும், ஆண் நண்பர்களும் இருக்கணும், சகோதரர்கள் இருக்கணும், நண்பர்கள் இருக்கணும். இப்படி பலரினும் நம்பிக்கையான உறவுகள் 4-5 பேர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது சரியாக இருக்கும்.